அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகாஷ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிஏபிஎஃப் எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமோட புக் லிஸ்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி சிஏபிஎஃப் ஃபுல் டீடைல் எலிஜிபிலிட்டி, ஏஜ் கிரைட்டீரியா, யாராவது எக்ஸாம் எழுதலாம், என்னென்ன ஏஜ் லிமிட்டு, ரிசர்வேஷன்ஸ் என்ன, அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ல இருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சார் எங்களுக்கு வந்து புக் லிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இனிமேல் சிஏபிஎஃப் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே செப்பரேட்டா சிஏபிஎஃப் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வரும். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி அதை பார்த்துக்கணும். சரியா? இந்த வீடியோல நம்ம சிஏபிஎஃப் புக் லிஸ்ட் என்னென்ன புக்ஸ்லாம் மேண்டேட்டரியா நம்ம படிக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது போறதுக்கு முன்னாடி இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா நான் சொன்னா அந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரி பேராமிலிட்டரி ரெண்டு இருக்கு. மிலிட்டரியில ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, கோஸ்ட் கார்டு வந்துடும். இந்த பேராமிலிட்டரி அதுல இந்த பிஎஸ்எஃப், ஐடிபிபி, இந்த அசாம் ரைஃபிள்ஸ், சசஸ்திர சீமா பல், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப்ன்ற மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்க ஒரு 6 ல இருந்து 7 வந்து சர்வீஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த சிஏபிஎஃப்ல கீழே வரும். அதோட கம்பைன்ட் எக்ஸாம் தான் இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம். ஸோ அதுக்கான எக்ஸாம் தான் அது, அதுக்கான புக் லிஸ்ட் தான் இந்த நம்ம வீடியோ. இப்போ இந்த எக்ஸாம்ல பேசிக்கா பார்த்தா 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எம்சிக்யூ பேஸ்ட் இருக்கு. அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ. இது 120 கொஸ்டின்ஸ் 250 மார்க்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். இந்த சிஏபிஎஃப்ல செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது எம்சிக்யூ கிடையாது, இது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர். அதாவது நீங்க எஸ்ஏ மாதிரி எழுதணும், இது எம்சிக்யூ சாய்ஸ் கிடையாது, நீங்க இதுக்கு எழுதணும். சோ அதுக்கு 6 क्वेश्चंस இருக்கு, மொத்தம் 200 மார்க்ஸ். இதுக்கு 2 hours டைம், இதுக்கு 3 hours டைம். இதுதான் எக்ஸாமோட பேசிக் பேட்டர்ன். இப்போ இந்த 2 பேப்பருக்கும் என்னென்ன புக் லிஸ்ட், என்ன மேண்டேட்டரி புக்ஸ் ரீட் பண்றதை நான் டீடைலா நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 எடுத்துக்கலாம். பேப்பர் 1ஓட சிலபஸ் இதுதான், நீங்க பார்க்கலாம். பேப்பர் 1 ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ். சோ இது மூணா பிராடா பிரிக்கலாம். ஒன்னு மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல பேசிக்ஸா அந்த ஆப்டிடியூட் இல்ல மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்க அந்த பேசிக் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வரும். அது இல்லாம சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இது மூலமா அவசியம் வந்துடும். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் ஆர் இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், மிஸ்செலேனியஸ், டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எழுதணும். இது சோஷியல் சயின்ஸ். கிட்டத்தட்ட சீரியஸ் எக்ஸாம் சிலபஸ், ஆப்டிடியூட் சிலபஸ், இந்த சிபிஎஸ் சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். கம்பேர்ட் டு சீரியஸ், சிஏபிஎஃப் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். கம்பேர்ட் டு ஆப்டிடியூட், சீரியஸ் சிலபஸ் இன்னும் ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த எல்லா எக்ஸாம்ஸும் கம்பேர் பண்றப்போ சிஏபிஎஃப் எக்ஸாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுல ஆர்மியில கேப்டன் ஈக்குவலன்ட்டும், இதுல லா அண்ட் ஆர்டர்ல டிஎஸ்பி, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அந்த ஈக்குவலன்ட்மான ரேங்க் தான் இந்த ஏசியோட ரேங்க். சரிங்களா? சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரோட சிலபஸ். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டும் என்னென்ன புக்ஸ் பார்க்கறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் ஒரு ஜெனரல் ஓவர்வியூ, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓவர்வியூ. இது வந்து சிஏபிஎஃப் எக்ஸாம் இல்ல, இது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க கேட்கலாம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் தெரியணும். நோ தி சிலபஸ் ஃபர்ஸ்ட், டீடைலா என்னென்ன இருக்குன்னு படிங்க. ரெண்டாவது ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல், இந்த புக் லிஸ்ட், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். ஸ்டடி மெட்டீரியல் இந்த புக்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்றேன். அடுத்தது ப்ரையாரிட்டைஸ் டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் PIQs. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேஸ் பண்ணி எப்படி டாபிக்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்றது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணும்ன்றத எதை படிக்க கூடாதுன்றது நல்லா தெரியும். அப்பதான் உங்களால அதை குறிப்பிட்ட டைம்ல மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க நிறைய மார்க்ஸ் வாங்க முடியும். ரெண்டாவது பிராக்டிஸ் PIQs அண்ட் டெஸ்ட். படிக்கிறது மட்டும் இல்லாம டிஃபரெண்டா பிராக்டிஸ் பண்ணாதான் எந்தெந்த क्वेश्चंस எந்தெந்த மாதிரி அப்ளை பண்ணி கேட்பாங்க, எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். ஃபைனலா ஸ்டடி பிளான் இன்ட்ரடக்ஷன். எக்ஸாமுக்கு 1 month ஒரு 1.5 months முன்னாடி ப்ராப்பரா ரிவைஸ் பண்றது, எப்படி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி படிக்கிறதுன்றது லாஸ்ட் லைன். சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ப்ராப்பர் காம்படிட்டிவ் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் பிளான். சரிங்களா? இதுல நம்ம இந்த வீடியோல ஸ்டடி மெட்டீரியல், இந்த புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இதுதான் பேப்பர் 1ஓட ஸ்டடி மெட்டீரியல் பிளான். இப்போ நீங்க பேசிக்கா பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு டயகிராம் நான் கொடுத்திருக்கேன். இதுதான் ஒரு ஸ்டடி மெட்டீரியலோட பிரமிட். நீங்க பார்க்கலாம், பேசிக்காவே NCERT இருக்கு. சோ NCERT, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அதாவது சிபிஎஸ்இ புக். அந்த சிபிஎஸ்இ புக் 6th and 12th அதுதான் வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு முக்கியமான சோர்ஸ். அது நீங்க சீரியஸா இருக்கலாம், இல்ல ஆப்டா இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் இந்த NCERTன்றது ரொம்ப பேசிக்கான இருக்கும். இந்த NCERT கண்டிப்பா நீங்க படிக்கணும். அப்பதான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது வந்து சோஷியல் சயின்ஸா இருக்கட்டும், இல்ல சயின்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இருக்கட்டும். சோ உங்களோட பேசிக் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியலோட பேஸே உங்களுக்கு NCERT தான் இருக்கும். தென் ஒரு ஸ்டாண்டர்ட் புக். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் NCERT இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. இப்போ NCERT நீங்க பேசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா அதோட டீடைல் ரீடிங் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் புக் நீங்க படிக்கலாம்.
ஏன் டேரக்டா நீங்க ஸ்டாண்டர்ட் புக் போக கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ல எடுத்தோடனே உங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கும். சரிங்களா? இப்ப ஜியோகிராஃபில நீங்க வந்து என்சைடி நீங்க படிச்சீங்கன்னா பேசிக்ஸா இருக்க மான்சூன் விண்ட்ஸ், பெர்மனன்ட் விண்ட்ஸ்னா என்ன, ஜியோகிராபிக்கல் ப்ராசஸ் பத்தில பேசிக்ஸா சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க அது படிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் புக் நீங்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசி லியான்னு ஒரு புக் இருக்கு ஜியோகிராஃபிக்கு. நீங்க எடுத்தோடனே ஜிசி லியா போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியே கிடைக்காது. ஸோ என்சிஆர்டி படிச்சு தான் ஸ்டாண்டர்ட் புக் போகணும். ஸோ என்சிஆர்டியோட பாயிண்ட்ஸ் அது இல்லாம ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். அது இல்லாம வேல்யூ அடிஷன். இந்த வேல்யூ அடிஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தென் லாட் ஆஃப் டெஸ்ட், நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்ட் அப்பியர் ஆகிறப்போ உங்களுக்கு அதுல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இதை வேல்யூ ஆட் பண்ணணும். உங்க நோட்ஸ் நம்ம அதே நான் சொல்றேன், உங்க நோட்ஸ் எப்பயுமே 100% கம்ப்ளீட்டடா இருக்காது. எப்பயுமே உங்க நோட்ஸ் வந்து ஹாஃப் ஃபில்லா தான் இருக்கும். அது நீங்க எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றீங்கன்றத பொறுத்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட மார்க்கிங்ஸ் அதிகமாகும். ஸோ உங்களோட நோட்ஸுக்கு வேல்யூ ஆட் பண்ணிட்டே இருங்க. புது நியூ இன்ஃபர்மேஷன்ஸோட வேல்யூ ஆட் பண்ண உங்க நோட்ஸ் வந்து வேல்யூபிளா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன். ஸோ உங்களோட பேஸ் என்சிஆர்டி, தென் அகைன் அது மேல இருக்க இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர், அதாவது பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து இருக்க மெட்டீரியல்ஸ், அது இல்லாம வேல்யூ அடிஷன் எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் அந்த பிரைமரி சோர்ஸ். நீங்க பாருங்க பிரைமரி சோர்ஸ் சம்மர் என்சிஆர்டி 6 to 12. என்சிஆர்டி எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு சார், நான் தமிழ் மீடியம் இருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க சார் தமிழ் மீடியம்ல இருக்கேன், ஏதாவது வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுமா? கண்டிப்பா கிளியர் பண்ணலாங்க. லாங்குவேஜ் இதுக்கு ஒரு பேரியர் கிடையாது. கண்டிப்பா நீங்க எஸ்எஸ்பிக்கு இங்கிலீஷ்ல பேசியாகணும். ஆனா எக்ஸாம் நீங்க பேசிக் இங்கிலீஷ் வச்சு நீங்க கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் சிஏபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தி. அதுவும் பேப்பர் 2ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல இங்கிலீஷ் மட்டும் தான் அலோட், ஹிந்தி கிடையாது. சரிங்களா? அண்ட் செகண்ட் டிஎன் புக்ஸ் நீங்க படிக்கலாம். அந்த தமிழ் மீடியம்ல இருக்க பசங்க டிஎன் புக்ஸ் நீங்க படிக்கலாம். பேசிக்ஸான இங்கிலீஷ்ல இருக்கும். அது செகண்டரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம இன்ஸ்டியூட் நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல சிஎஃப்ஏ பேச்சஸ் போயிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் புக், இதுல இருக்க எல்லா சோர்ஸ்ல இருக்கும். குமுலேட்டிவா உங்களுக்கு ஃபேக்கல்டிஸ் டீச் பண்ணுவாங்க. சோ அதை நீங்க சோர்ஸ் பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். என்ஏ கிளாஸ் மெட்டீரியல் as well as கிளாஸ் நோட்ஸ், இது ரெண்டுமே நீங்க செகண்டரி சோர்ஸா இருக்கும். தென் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு. அதெல்லாம் நான் ஃபர்தர் டீடைல் நான் சொல்றேன். இப்போ ஜிஸ்டா நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்தியன் போர்ட் தான் லட்சுமிகாந்த், ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரினா ஸ்பெக்ட்ரம், ஜியோகிராஃபினா ஜிசிலியா. இந்த மாதிரி சில மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்துடும். தென் கரண்ட் அஃபேர். இப்போ இந்த சிஎபிஎஃப் கரண்ட் அஃபேர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு செப்பரேட்டா நான் வீடியோ போடுறேன். இப்போ ஜெனரிக் ஐடியாவை நான் சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா டெய்லி நியூஸ் படிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம இந்திய வெப்சைட்ல ரெகுலரா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸஸும் இருக்கும். ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா டிஃபென்ஸ் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் டீடைலா கொடுத்துருக்கோம். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி பிராக்டிஸ் அண்ட் ட்ரெண்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அந்த ட்ரெண்ட் எப்படி கேட்கறாங்க, எந்தெந்த ஏரியா நிறைய கேட்கறாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருதுன்றதுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 10 years நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா it will be well and good for you. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல். அண்ட் இது வந்து ஜென்ரலா எல்லா பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்டரியோ, பாலிட்டியோ, ஜியோகிராஃபியோ, இல்ல ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் எதுக்காக இருந்தாலும் இந்த 10 years ப்ரீவியஸ் இஸ் மேண்டேட்டரி. அடுத்து நம்ம ஒரு சப்ஜெக்டா போகலாம். என்னென்ன புக்ஸ் இருக்குன்றத நம்ம போகலாம். நான் அதில் இமேஜோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இது பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன், சிவிக்ஸ்க்கு. சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 to 12 என்னென்ன புக் நீங்க ரீட் பண்ணுறது இங்க தெளிவாக கொடுத்துருக்கேன். இன்க்ளூடிங் ஸ்டாண்டர்ட் புக். ஸ்டாண்டர்ட் புக் நான் சொன்ன மாதிரி இது இந்த கவர் லட்சுமிகாந்த். ஒரு வருஷம் லட்சுமிகாந்த் அப்டேட்டட் எடிஷன் வரும். ஸோ இந்த வருஷம் 8th எடிஷன் வருதுன்னா நீங்க புதுசா கூட வாங்கிக்கலாம். அவங்க லாஸ்ட் இயரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சேர்த்து போட்டு அப்டேட்டட் வெர்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த இன்சைட் புக்ஸ் நீங்க ரீட் பண்ண வேண்டியது. அதோட ஃப்ரண்ட் கவர்ஸுமே உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டாவோ இல்ல பாஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அந்த கன்சர்ன் புக் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பொலிட்டி அண்ட் சிவிக்ஸ்க்கு நீங்க ரீட் பண்ண வேண்டிய மேண்டேட்டரி என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அடுத்து இது சயின்ஸ்க்கு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 9th and 10th சயின்ஸ் புக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். அது சிடிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல சிபிஎஃப் இருக்கட்டும். அதனால 9th and 10th இந்த ரெண்டு புக்கையும் நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணி ஆகணும். சார் இப்போ எனக்கு வந்து சயின்ஸ் பத்தி ஐடியாவே இல்லை, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பேசிக் ஐடியாவே இல்லை, நான் என்ன சார் பண்றேன்னா கண்டிப்பா நீங்க 6th என்சிஆர்டில ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6th and 8th ஒரு பேசிக்ஸ் இருக்கும். தென் 9th and 10th நீங்க டைரக்டா படிக்கலாம். ஆனா 9th and 10th என்சிஆர்டி ரொம்ப மஸ்ட். 11th and 12th என்சிஆர்டி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா படிக்கலாம். ஆனா 9th and 10th இஸ் மேண்டேட்டரி. அதோட ஃப்ரண்ட் கவர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா 6th to 12th என்சிஆர்டி ஜியோகிராஃபி ரொம்பவே வாஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி ரெண்டுமே கம்பைண்டா வரும். அதனால ஜியோகிராஃபி என்சிஆர்டி கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணணும். 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்க ஜியோகிராஃபி நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணணும். அந்த புக் லிஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவா நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே இந்த ஜியோகிராஃபில ரெண்டு புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கலாம், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு ஒரு புக் 11th,
அப்புறம் இந்தியன் பிசிக்கல் என்விரான்மெண்ட். இந்த 2 புக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 புக் இல்லாம நீங்க ஜியோகிராஃபி உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஆனா இந்த 2 புக்கு மேண்டேட்டரி. தென் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் புக் தான் ஜிசி லேயான், கோச்சங் லேயான் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் பிசிக்கல் ஜியோகிராஃபி அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி. இதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் புக். இது இல்லாம ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் எவ்ரி இயர் ஆக்ஸ்போர்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆக்ஸ்போர்ட் அட்லஸ் அவங்க முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்ஸ், பாசஸ், மவுண்டைன் பீக்ஸ், ரிவர்ஸ், தென் லேக்ஸ், இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் ஜியோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸுமே நீங்க இந்த அட்லஸ் படிச்சுக்கலாம், இன்க்ளூடிங் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ இதுதான் ஜியோகிராபிக்கான மெட்டீரியல். நீங்க ஒன்ஸ் ஜியோகிராஃபி கவர் பண்ணீங்கன்னா என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். சரிங்களா? இதுதான் ஜியோகிராஃபியோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அடுத்து சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் அதே தான் 6th ல இருந்து 12th. ஆனா 9th and 10th என்சிஆர்டி இருக்காது. ஏன்னா 9th and 10th என்சிஆர்டி ஹிஸ்டரியில வேர்ல்டு ஜியோகிராஃபி ஹிஸ்டரி இருக்கும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரி இந்த போர்ஷன்ல கிடையாது. அதனால நீங்க 9th and 10th என்சிஆர்டி கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது நீங்க பார்க்கலாம், இதுல இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி 11th ஏன்ஷியன்ட் மிடில் ஹிஸ்டரி அண்ட் என்சிஆர்டி 12th மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ இந்த இடத்துல அந்த கவர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 3 புக்கும் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு படிக்கணும். நீங்க 6th என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கவர். அது இல்லாம ஸ்டாண்டர்ட் புக் ஒன்று இருக்கு. அதான் இந்த மாடர்ன் ஸ்பெக்ட்ரமோட மாடர்ன் ஹிஸ்டரி புக். ஸ்பெக்ட்ரம் ஏன்ஷியன்ட் மிடிவலும் இருக்கு. அது வேணும்னா படிக்கலாம். ஆனா ஏன்ஷியன்ட் மிடிவலுக்கு இந்த 11th என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 11th என்சிஆர்டி இது ரெண்டுமே ஏன்ஷியன்ட் மிடிவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் ஹிஸ்டரி நீங்க இது படிக்கலாம், அப்படி இல்லையா இந்த ஸ்பெக்ட்ரம் படிக்கலாம். ஸோ அது எல்லாத்தோட ஃப்ரண்ட் கவரும் கொடுத்துருக்கோம். கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க, தமிழ்நாடோட புக்கும் படிக்கலாம். அதனால தமிழோட புக் 11th 12th கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்எஸ்டியோட 11th and 12th புக்கும் நீங்க படிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, மற்ற புக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க 11th and 12th தமிழ்நாடு புக்கும் படிக்கலாம். அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் தான். இது இல்லாம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கு. ஹிஸ்டரியில இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், டெம்பிள்ஸ், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே இருக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா 11th இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல இருந்து நீங்க படிக்கலாம். சிஏபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்டரியை டஃபா கேட்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நிறைய கேட்கலாம். இந்த ஒரு புக்கே மூலத்தை என்ன போதுமானது. இது இல்லாம நிதின் சங்கானியான ஒரு புக் இருக்கு. அந்த புக் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா இந்த புக்கை நீங்க டீடைலா படிச்சுட்டாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. சரிங்களா? இதுதான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரோட என்சிஆர்டி புக். அடுத்து நீங்க பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் புக். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஏபி எக்கனாமிக்ஸும் டீடைலா வரும். உங்களுக்கு சிடிஎஸ்க்கு நான் சொன்ன கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான் இந்த எக்கனாமிக்ஸ் இங்கே இருக்கும். நீங்க பார்க்கலாம் 9th 10th 11th and 12th இதுல இருக்க எக்கனாமிக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதெல்லாம். இது இல்லாம ஸ்டாண்டர்டா ஒரு புக் இருக்கு எக்கனாமிக்ஸ்க்கு சிஏபிஎஸ்க்கு, அதான் ரமேஷ் சிங், இந்தியன் எக்கனாமிக் பை ரமேஷ் சிங். இந்த புக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸா இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ண ரமேஷ் சிங் வந்து எவ்ரி இயர் அப்டேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதோட அப்டேட்டட் வெர்ஷன் புக் தான் அது. இதையும் நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பட்ஜெட் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பத்தியும் ஆட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸா உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம எல்லாத்தோட ஃப்ரெண்ட் கவரும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து புக் லிஸ்ட் ஃபார் பேப்பர் 1 மென்டல் எபிலிட்டி. இப்ப இந்த பேப்பர் 1ல ஜிஎஸ் மட்டும் கிடையாது, ஜிகே மட்டும் கிடையாது. இதுல மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் அப்படி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க. அந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கான புக் லிஸ்ட் தான் அது. ஃபர்ஸ்ட் ஆர்எஸ் அகர்வாலோட வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங், அது ரீசனிங். அடுத்து குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், அதே ஆர்எஸ் அகர்வால் ஆப்டிடியூட். தென் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. நீங்க இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்க்கு ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்க படிக்கணும்னா நீங்க புக்ஸ் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनோட ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க இந்த எக்ஸாமை வந்து வித் லெஸ் எஃபர்ட் நீங்க கிளியர் பண்ணலாம். அதுக்கான சோர்ஸ் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணணும். அதோட ஃப்ரண்ட் கவர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஆர்எஸ் அகர்வாலோட வெர்பல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இதுதான் பேப்பர் 1ஓட மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங். அடுத்து பேப்பர் 2க்கு நம்ம பார்க்கலாம். பேப்பர் 2க்கு நம்ம ரொம்ப ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு எஸ்ஏ ரைட்டிங், ஆர்குமெண்ட் ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் சொல்லிட்டு. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ். நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். ஏன்னா இங்கிலீஷ்க்கு நீங்க எவ்வளவு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ல கேக்குறாங்க. தென் செகண்ட் சோர்ஸ் ரெனன் மார்டின். இதுல கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் முக்கியமா அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அந்த ஸ்பாட்டிஃபைங் இருக்கு, அதுக்காக இருக்கட்டும். இல்ல 25 மார்க்ஸ் வந்து சிஏபி பேப்பர் 2ல கிராமருக்கு தனியா இருக்கு, அதுக்காகவும் இருக்கட்டும். இல்ல காம்ப்ரிஹென்ஷனுக்காக இருக்கட்டும். இந்த ரெனன் மார்டின் இந்த புக் ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ நார்மல் லிசனோட வேர்ட் மேட் ஈஸி, இதோட புக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா வெக்காபுலரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரிசிஸ் ரைட்டிங்கா இருக்கட்டும் இல்ல காம்ப்ரிஹென்ஷனா இருக்கட்டும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக்ஸுமே
உங்களோட எஸ்ஏ ரைட்டிங் ஸ்டைலே மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி நார்மல் புக் வெக்காபுலரி நீங்க படிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் நீங்க ரீட் பண்றீங்கனாலே உங்களுக்கு வெக்காபுலரியோட அந்த ப்ராப்பர் வெக்காபுலரி வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வெக்காபுலரியோட ஸ்ட்ரென்த் அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுனாலே எஸ்ஏலயுமே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணலாம். எஸ்ஏவா இருக்கட்டும் காம்ப்ரிஹென்ஷனா இருக்கட்டும். ஸோ இது வந்து பர்டிகுலர் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க இதுல கெயின் பண்ற அந்த நாலேஜ், அந்த வெக்காபுலரி நாலேஜா இருக்கட்டும், இல்ல அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸா இருக்கட்டும், இதை நீங்க அழகா உங்களோட எஸ்ஏ அந்த ஆர்குமெண்ட் ரைட்டிங் நீங்க காட்டலாம். உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இங்கிலீஷோட காமன் ரெஃபரன்ஸ் புக். அடுத்து ஆர்குமெண்ட் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங். இந்த ஆர்குமெண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது பேப்பர் டூல பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இதுக்கு மார்க்ஸும் ஜாஸ்தி. எஸ்ஏக்கு 4 எஸ்ஏ கொடுப்பாங்க, ஒரு எஸ்ஏக்கு 20 மார்க். விச் மீன்ஸ் 80 மார்க் நீங்க எஸ்ஏ ஸ்கோர் பண்ணலாம். ஆர்குமெண்ட் ரைட்டிங்க்கு 40 மார்க், ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 20 மார்க். அதுபோல ரிப்போர்ட் ரைட்டிங் 2 ரிப்போர்ட் இருக்கு, 2க்குமே 10 மார்க். அதாவது கிட்டத்தட்ட 180 40 120 மார்க் கிட்ட இதுல நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான், அது ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் இந்த எஸ்ஏ ரிப்போர்ட் ரைட்டிங் அண்ட் ஆர்குமெண்ட் ரைட்டிங். அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் விஷயம் நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல். இந்த ஹிந்துவா இருக்கலாம், இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கலாம், அதுல எடிட்டோரியல் போட்டு அதுல ஒரு ஒப்பீனியன் போடுவாங்க. ஜெனரல் கரண்ட் இஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஸ்ரேல் ஈரான் வார் போயிட்டு இருக்கு, அதுல என்ன நடக்குது, ஹவு இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இந்தியா. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா அந்த ட்ரம்ப் எலெக்ஷன் நடந்தது யூஎஸ்ல, ஹவு தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் இந்தியா. இந்த மாதிரி ஒப்பீனியன் பேஸ்டு எக்ஸ்பர்ட்ஸ் லெவல்ல அதுல எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களோட எஸ்ஐலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இங்கிலீஷ் வெக்காபுலரியும் இன்க்ரீஸ் ஆகும். சோ டபுள் அட்வான்டேஜ், மெனி அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த எடிட்டோரியல்ஸ் ரீட் பண்றதுனால. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். செகண்ட் சோர்ஸ் நீங்க பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ். அது நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுக்கிறீங்களோ இல்ல நான் முன்னாடியே சொன்ன கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா வெப்சைட்ல இருக்கு, அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் கிறிஸ்பன் கிளியரா. அடுத்து இந்தியா இயர் புக். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எவ்ரி இயர் இந்தியா இயர் புக், அதாவது இந்தியா இயர் 2024 2025 ஒரு வருஷமும் இயர் புக் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இயர் புக்ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர் எடுத்து படிக்கலாம். அதை உங்களோட எஸ்ஏல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காகவும் ஆர்குமெண்ட் ரைட்டிங் அதை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காகவோ அல்ல அதுக்கு பூஸ்ட் பண்றதுக்காகவோ நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இது முக்கியமான விஷயம் யுக்தி ப்ரோக்ராம். ஸோ அந்த யுக்தி ப்ரோக்ராம் பத்தி டீடைலா நான் சொல்றேன். யுக்தின்றது நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல பேப்பர் 2 ஆன்சர் ரைட்டிங்காக ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் ப்ரோக்ராமா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சூன் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ப்ரோக்ராம் வச்சுமே அதுல நாங்க டெய்லியும் வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட் ரைட்டிங் எல்லாமே கொடுப்போம். அதை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது மூணுமே இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் யுவர் எஸ்ஏ, ஆர்குமெண்ட் ரைட்டிங் அண்ட் ஆல்சோ ரிப்போர்ட் ரைட்டிங். சரிங்களா? இதுதான் வந்து இதோட சோர்ஸ். இந்த சோர்ஸை பொறுத்த மட்டும் நீங்க மல்டிபிள் இடத்துல இருந்து நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகும். இதுக்கு நீங்க நிறைய மெனக்கிட வேண்டியும். இதுக்கு ஒரு சிங்கிள் சோர்ஸ் ரிலே பண்ணிக்கிறதோட மல்டிபிள் சோர்ஸ் ரிலே பண்ணினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முன்னாடியே சொன்ன இந்த யுக்தி ப்ரோக்ராம், இந்த யுக்தி ப்ரோக்ராம் நம்ம சூன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல ஃப்ரீ ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ், எவ்ரிடே ஆர்குமெண்ட் ரைட்டிங் டாபிக்ஸா இருக்கும், எஸ்ஏ டாபிக்ஸா இருக்கும், அதை உங்களுக்கு போட்டுருவோம். சோ நீங்க அந்த டெலிகிராம் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம் சேனலோ ஃபாலோ பண்ணிக்கலாம். அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி இதை நீங்க போட்டு எழுதி ஆன்சர் எழுதி நீங்க அந்த பர்டிகுலர் டெலிகிராம் சேனலோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி நாங்க உங்களுக்கு அப்டேட்ஸும் கொடுப்போம். உங்களுக்கு நாங்க வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸும் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த யுக்தி ப்ரோக்ராம். இதே மாரி சார் எனக்கு ஆன்லைன் எல்லாமே எனக்கு ஆஃப்லைன்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா வந்து இந்த பேட்சஸ் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு 1-on-1 இன் பர்சன் உங்களுக்கு ஃபீட்பேக் நாங்க தாராளமா உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த யுக்தி ப்ரோக்ராம். முடிச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்டிங் அஃபிஷியல் டேட்டை உங்களுக்கு நாங்க மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணி இதுல உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வேணும், நிறைய பர்சனலைஸ் வீடியோஸ் வேணும், கண்டென்ட் வேணும் அப்படின்னா யுக்தி அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா நாங்க தேவைப்படுற மெட்டீரியல் ஸ்டார்டிங் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பர்சனலா வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் இந்த யுக்தி பத்தியான ப்ரோக்ராம். நீங்க இந்த அப்டேட்காக நீங்க ரெகுலரா வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் எங்க சேனல்ல. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்லைட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் சிஏபிஎஃப் ரிலேட்டடா நிறைய வேணும், என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்னென்ன டாபிக்ஸ்ல வேணும் அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம். ஸோ ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.